தமிழ்நாடு அரசின் கடும் எதிர்ப்பை அடுத்து முல்லைப் பெரியாறில் கேரள அரசு புதிய அணை கட்டுவது தொடர்பாக டெல்லியில் நடைபெற இருந்த நிபுணர்கள் குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட்டு வரும் கேரள அரசு முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட அனுமதிக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு விண்ணப்பித்திருந்தது. புதிய அணை கட்டப்பட்ட பின்னர் 128 ஆண்டு பழமையான அணையை இடிக்கவும் அனுமதி வேண்டும் என கேரளா தனது விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருந்தது. முல்லைப் பெரியாறு அணைக்கு மாற்றாக அந்த அணையிலிருந்து வல்லக்கடவு செல்லும் பாதையில் 366 மீட்டரில் புதிய அணைக்கான இடம் தேர்வு செய்தது மட்டுமல்லாமல் அதற்கான நிதியை கேரளா ஒதுக்கியது. கேரள அரசு உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசும் விவசாயிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஒன்றிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக எந்தவொரு நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதற்கு உச்சநீதிமன்ற அனுமதி தேவை என்று தெரிவித்திருந்தார். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவது தொடர்பான கேரளாவின் கோரிக்கையை ஒன்றிய அரசு பரிசீலித்தால் வலுவான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் புதிய அணை கட்டுவதற்காக ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கேரள அரசு அளித்திருந்த விண்ணப்பம் மே 28ஆம் தேதிக்கு பரிசீலனைக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. அதன்படி நடைபெறுவதாக இருந்த சுற்றுச்சூழல் அமைச்சக நிபுணர் குழுவின் பரிசீலனை கூட்டம் தமிழ்நாட்டின் எதிர்ப்பை தொடர்ந்து திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே புதிய அணை கட்டும் திட்டத்தை கேரள அரசு கைவிடக் கோரி முல்லைப் பெரியாறு பாசன விவசாயிகள் மதுரையில் தலைமை தபால் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் முற்றுகை போராட்டம் நடத்த அங்கிருந்து புறப்பட்ட விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கேரள அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக மத்திய அரசுக்கு விண்ணப்பித்திருக்கிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் தனி குழுவை நியமித்து கடந்த மே 4ஆம் தேதி உத்தரவிட்டு இன்றைக்கு அதற்கான ஆய்வுக் கூட்டத்தையும் நிர்ணயித்திருக்கிறது. அந்த திட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்று தெரிஞ்சும் மோடி அரசு தமிழக விவசாயிகளை அழிக்கும் உள்நோக்கத்தோடு அதற்கு ஏற்றுக்கொண்டு ஆய்வுக்குழு அமைத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். முல்லைப் பெரியாறு அணையின் வலிமையை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அமைத்த வல்லுநர் குழு உறுதிப்படுத்தியுள்ளதால் புதிய அணைக்கான தேவையே எழவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.